ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நேற்றைய நேரம் பார்த்துருந்தோம். குரூப் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிக்கை எண் 3/2022 நாள் வந்து பார்த்திங்கன்னா 2023 2/2022, அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் தான். அதில் வந்து நேர்முக தேர்வு இன்டர்வியூ போஸ்ட் தெளிவாக கேட்டுங்க. இப்போ நான் சொல்கிறது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து நேரடி நியமனம் செய்த விண்ணப்பதாரர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து சிவி செக் பண்ணியிருக்காங்க. அதாவது சான்றிதழ்கள் பதிவேற்றம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க சரிபார்க்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, நிறைய பேருக்கு சில விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரிய சான்றிதழ்களை முழுமையாக இல்லைனா வந்து குறைபாட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கண்டறிஞ்சிருக்காங்க. அதாவது கம்ப்ளீட் ஆகாமலும், அப்புறம் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் நிறைய பேரோட சர்டிஃபிகேட் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. அதனால் வந்து இத்தகைய விண்ணப்பதாரர்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு இறுதி வாய்ப்பு வழங்கலாம் அப்படிங்கிற விதமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா 13/1/2024 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை. இதுலேருந்து வந்து 27 ஜனவரி 2024, அதாவது ஒரு 2 வாரம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா, எல்லாருமே உங்களுடைய சான்றிதழ்கள்லாம் சரியான முறையில் வந்து பதிவேற்றம் செய்யணும். எப்படின்னா பதிவேற்றம் செய்யணும். அதுக்கு முதல்ல வந்து அந்தந்த விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா குறுஞ்செய்தி அனுப்புகிறோம், அல்லது குறுஞ்செய்தி எஸ்எம்எஸும் மெயிலும் பண்ணுறோம், மின்னஞ்சல் மூலமாகவும் அறிவிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே அவங்களுடைய உரிய சான்றிதழ்களை ஒரு முறை பதிவு ஓடிபி வாயிலாக அவங்க டிஎன்பிஎஸ்சி வெப் தேர்வாணையத்துடைய இணைய வழியில் சென்று நீங்கள் வந்து பதிவேற்றம் செய்யணும். அப்படி செய்ய தவறி விட்டிங்கன்னா உங்களோட விண்ணப்பதாரோட விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இன்டர்வியூ போஸ்ட் லெவலில் போயிட்டு இந்த இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிராகரிக்கப்படுங்கிற லெவலுக்கு போயிருக்கு. அதனால் இந்த நியூஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நியூஸை வந்து உடனடியாக தெரியப்படுத்துங்க. அவங்க சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக வந்து இதாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லுங்கள். மேலும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எக்ஸாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நடக்குது. எல்லாத்த பற்றின நியூஸை வந்து உடனுக்குடன் நம்ம சேனலில் தெரியப்படுத்துவோம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.